வந்திருக்கிறோம். We have come again in God's presence. தெய்வத்துடைய வார்த்தை நம்மை உருவாக்கி நம்மை பலப்படுத்துகிறதாய் இருக்கிறது. God's presence creates us and strengthens us. நம்மை வேறு ஒரு லெவலுக்கு நம்மை கொண்டு போகிறதாய் இருக்கிறது. It takes us to another level. ஆகையால் தெய்வ சபை ஜெபத்தோடு காத்திருப்போமாக. Therefore God's church waits in prayer. Facebook வழியாக, YouTube வழியாக, ஆன்லைன்ல வர எல்லா தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless all the children who are coming through Facebook and YouTube. நான் கிறிஸ்துவுக்குள் அதிகமாய் சந்தோஷப்படுகிறேன். I gladly rejoice in காரணம் Christ. தெய்வத்துடைய வார்த்தை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. The reason God's word is bigger. அது ஏழையாய் நமக்கு தெய்வம் அதை மற்றவர்களுக்கு பிரஸ்தாபிக்க நம்மை பலப்படுத்துகிறபடியால் தெய்வத்தை நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்கிறேன். Thank God for the strength that gives for poor us to teach to others. கேட்கிறதான தெய்வ வசனங்கள் நமக்கு பலனாய் காணப்படட்டும். The word that we listen, let it be a strength to இந்த us. மாதம் தெய்வத்துடைய ஆவியானவர் நமக்கு தந்ததான அதே வசனமாய் இருக்கிறது 15ஆம் சங்கீதம். This month the word that God has given us is Psalms 15. அது 2 பாகங்களை போன வாரம் நாம் சிந்திக்குவான் தெய்வம் நம்மை வரப்படுத்தினார். We thought of 2 parts last week. தெய்வத்துடைய தரிசனம் கொண்டு வெளிப்பாடு கொண்டு ஆவியால் இடப்பட்டதான ஒரு தெய்வ செய்தி நான் உங்களோட கடந்த வாரம் பிரஸ்தாபிக்க ஆரம்பித்தேன். I shared a message of revelation and vision with the Holy Spirit. அதிலே 3வது பாகத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போமாக. Let us go to the 3rd part. 15ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Let us all read Psalms chapter 15 verse 1. சீக்கிரமாய் வாசிங்க. Amen. Praise the Lord. Amen. போரும். Praise the Lord. God who may abide in your tabernacle, who may dwell in your holy hill. Amen. Yes sir. யாருடைய கூடாரத்திலே தங்குவான்? யாருடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவார்? Praise the Lord. அதல்லவா நம்முடைய தீமாய் இருக்கிறது. This is the theme. யார் தெய்வத்துடைய கூடாரத்திலே இருப்பார்கள்? Who will abide in God's tabernacle? தெய்வத்துடைய பரிசுத்த ஸ்தலத்திலே யார் நிற்க முடியும்? Who will stand in God's holy place? தாவீது கேட்டதான கேள்விக்கு ஒரு பாகம் போன வாரம் ஆவியானவர் எழுப்பட்டார். The question David asked the Holy Spirit to சாட்சி உள்ளவன் தெய்வ சமூகத்திலே காணப்படுவான். The one who has testimony will be seen in God's presence. யார் தெய்வத்துடைய கூடாரத்தில் இருப்பார்கள்? Who will dwell in God's presence? யார் தெய்வத்துடைய வாசஸ்தலத்திலே இருப்பார்கள்? Who will stand in his tabernacle? சாட்சி உள்ளவர்கள். One who has a testimony. இரண்டாவது, Secondly, இந்த கேள்விகளுக்கு அடுத்த பதில் தெய்வத்துடைய ஆவியால் இடப்பட்டதான ஒரு ஆலோசனை. the second answer that God gives to his people. யார் இடத்தில் இருப்பார்கள்? Who will be in the place? சரீரம் பரிசுத்தம் உள்ளவன் தெய்வ சமூகத்திலே காணப்பட ஆரம்பிப்பான். Whose our bodies are kept holy, they will be seen in God's வரவாறு நாம் சிந்தித்தோம். We thought last week. சாட்சி உள்ளவன் தெய்வ சமூகத்தில் இருப்பார்கள். The one who has testimony will be in the இன்றைக்கு place. தெய்வ ஆவியானவர் இடப்படுகிறதான வார்த்தை. Today the word Holy Spirit. நம்முடைய சரீரம் பரிசுத்தமாய் இருக்கணும். Your body should be holy. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தமாய் இருக்கணும். Soul and spirit. பரிசுத்தம் உள்ளவர் அவருடைய கூடாரத்தில் தங்குவார். The one who is holy will be in his tabernacle. பரிசுத்தம் உள்ளவர் தெய்வ பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுவார். The one who is holy will be in God's holy place. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரத்தை குறைக்காதீங்க. எல்லாரும் தெய்வத்தை ஆராதிச்சுக்கிட்டே. ஹalleluya ஹalleluya. இந்த பகலில் தீந்த பகலில் வேண்டும். இந்த வசனம் கேட்கும்போது ஒரு அபிஷேகம் நம்மில் வெளிப்பட வேண்டும். புறமான சக்தியானவா நான் பூர்ணமாய் விசுவாசிக்கிறேன். இந்த பிரசங்கம் முடிவிலே அல்லது பிரசங்க ஆரம்பத்திலே அல்லது பிரசங்கத்தின் மத்திய பாகத்திலே சிலரை தெய்வம் உருவாக்கி எடுக்க போகிறார். சிலரை தெய்வம் உருவாக்கி எடுக்க போகிறார். சிலரை தெய்வத்தில் தீ இறங்க போகிறது. சிலரை கர்த்தர் ஆலய எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹalleluya ஹalleluya. நம்முடைய சரீரம் தெய்வத்துக்கு பரிசுத்தமாய் இருக்கணும். Our bodies must be holy to the Lord. என்ன பரிசுத்தமாய் இருக்கணும்? You should be holy. அது வாசிங்க 3வது வசனம். சங்கீதம் எழுதின புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. Amen. Praise the Lord. Amen.
ஆமென். நாவினால் புறங்கூறாமலும் குலம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தீங்கு செய்யாதவனும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் எடுக்காமலும். 5வது வசனம் தன்னை திரவியம் பலித்து சீக்கிரம் வாசிக்கணும். குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் கைகூலி வாங்காதேயும் இருக்கிறவர். போதும், போய் சொல்லணும். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் ஆ. குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதாபம் வாங்காமலும் அதை கவனிக்கணும். நம்முடைய சரீரத்திலே உருவாக்கப்படுகிறதான இந்த பாவத்திலே இருந்து விடுதலை பெற்று நாம் இதிலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். The sin which is created in our body, we should get deliverance from it and be holy. அதுதான் தாவீது கேட்டதான கேள்வி என்ன? What is the question? கர்த்தாவே, உம்முடைய கனமான ஆசரிப்பு கூடாரமாய் இருக்கிறதான அந்த கூடாரத்திலே யார் இருப்பான்? Lord, your glorious tabernacle, who will stand there? உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே யார் இருப்பார்கள்? Who will be in your holy? இதிலே வித்தியாசமாய் சொல்லப்பட்டவர்கள் அவர்கள் தெய்வ சமூகத்தில் இருப்பார்கள். What is told about this? They will stand in God. நாம் கொண்டு குலம் கூறாமல், Against who he does not backbite, தோழனுக்கு துரோகம் செய்யாமல், who does not do evil, தீமை செய்யாமல், பின்னால குத்தாதபடி, மறுதளிக்காதபடி, முறுமுறுக்காதபடி, சபையை வேதனைப்படுத்தாதபடி, ஊழியக்கார வேதனைப்படுத்தாதபடி, உனக்காக ஜபிக்கிற விசுவாசிகளை வேதனைப்படுத்தாதபடி. to serve to the praying believers. பாட்டு உண்டு, ஆராதனை உண்டு, அபிஷேகம் உண்டு, சுயமாய் பின்னால குத்துகிற விசுவாசியே. Worship is there, song is there, but selfishly, you who backstab, பின்னாலே உட்கார்ந்து பேக் பைட்டிங் செய்து அதை குறம் கூர்ந்து நாம் இதை தீமை செய்கிறதான விசுவாசியே. the one believer who backstabs and who speaks evil against backstab, நீ இதில் இருக்க முடியாது. you cannot stand. நீ இடத்தில் இருக்க முடியாது. இந்த மதங்கள் நாம் ஒரு பரிசுத்தமாகட்டும். This morning, let your tongue, இதுவரைக்கும் நீ குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறாயா? till now are you இதுவரைக்கும் நீ குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாயா? வேண்டாத காதலை சுரிக்கும் போது, when it comes to your, வேண்டாத காதலை சந்து ஊடும் போது when you pray, அதை நீ ஏற்றெடுத்து கொண்டு தீண்டுபடுத்துகிறாயா? you take it and you இன்றைக்கு ஒரு குட் வாய் சொல்ல ஆரம்பி. என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். I know when you do என் ஆத்துமாவை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். என் நாவை கொண்டு நான் பாவம் செய்ய மாட்டேன். sin to my tongue. Amen. சோத்திரம் வர மாட்டாது. நான் கேட்கிறேன், போட்டு என்னத்தை போட்டு கொடுத்து என்னத்தை கேட்டுட்டு என்னத்தை நீ குணப்பட்டு இருக்கிறாய்? I asked you, you backbite. After backbiting, what have you gained? இன்றைக்கு வாஸ்தவமா தீர்க்கதரிசனமாய் ஆலோசனை சொன்னாங்க. Today, Pastor Anji told us a prophecy. இல்லை என்று யாராவது கரங்களை உயர்த்தி பிடிக்க முடியுமா? Can you raise hands among you? இதுக்குள்ள சிலர் உண்டு என்று தெய்வத்தில் ஆவியார் அறிந்திருக்கிறார். The Holy Spirit knows it very well. அவருக்கு வரவாய் ஒன்றுமில்லை. There's nothing hidden from you. அவருக்கு வரவாய் ஒன்றுமில்லை. Nothing hidden from you. பக்கத்தில் இருக்க சகோதரன் சகோதரி விசுவாசி நீ வெறுக்க தொடங்கினால் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சரியில்லை. If you start hating a believer and sister and brother who's next to you, the anointing is not a proper anointing. பிரசங்கம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் வேண்டாத கமெண்ட்கள் சொன்னால் உனக்குள்ள எங்கே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிறது. After the message finishes and you go and comment in the house, there is a spelling mistake in your life. உன்னை குறித்து தெய்வ சபை குறித்து ஊழியர்களை குறித்து வேண்டாத அவர்கள் சொல்லும்போது நீ அதுக்கு சரி சாய்ப்பாய் என்றால் எங்கேயோ விழுந்து போய் இருக்கிறாய். You give heed to the words that is being said against the church and pastor, somewhere you have fallen. அவர்கள் இதுக்குள்ளே நிற்க முடியாது. They cannot stand. அவர்கள் இந்த கூடாரத்தில் நிற்க முடியாது. அவர்கள் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க முடியாது. அப்படி நிற்க வேண்டும் என்றால் அவருடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். Their bodies must be holy. இதுவரைக்கும் செய்த தெய்வம் மன்னிப்பாரு. What you did now, God is ready to forgive. அறிக்கை செய்து விட்டு விட ஆரம்பி. Start confessing and இனி leaving. நான் தீமை செய்ய மாட்டேன். From now on, ஒருவரை குறித்து நான் அனாவசியமாய் உதைக்க மாட்டேன். I will not speak unworthily. ஒருவரை குறித்து அனாவசியமாய் சொல்லி தீமையாய் சர்டிபிகேட் எழுத I மாட்டேன். will not point fingers and speak evil of the other person. என்னை நானே ஆராய்ந்து பார்க்குவார். Lord, to search myself. எனக்கு கிருபை தெய்வம் தருகிறார். Lord, give me the grace. உடைய சரீரம் பரிசுத்தமாகட்டும். Let their body, உடைய ஆவியாத்மா பரிசுத்தமாகட்டும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தின் கூடாரத்தில் இருப்பார்கள். they will be in God's அப்படிப்பட்ட shadow. தெய்வ வாசஸ்தலத்தில் They இருப்பார்கள். will stand in God's shadow. ஹல்லேலூயா. கொலோசியர் எழுதின புத்தகத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோமாக. கொலோசியர் எழுதின புத்தகம் The book of Colossians, 1ஆம் அதிகாரம் chapter 1. 21 22 வேகமாய் வாசிப்போமாக. கொலோசியர் 1:21 22 வேகமாய் வாசிங்க. ஓ ஜீசஸ் ஹalleluya. அண்டீராய்
அந்நியராயும் ஆ, முன்னே ஆ. அந்நியராயும் முன்னே நீ அந்நியராயிருந்தாய், துர்க்கிரிகளினால் துர்க்கிரியனாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் மனதுல என்னவாயிருந்ததா? சத்துருக்களாயும் கேக்குதா? அதாவது தலைக்கு ஏறுதா? Do you understand? ஏதாவது ஏறுதா? Do you understand? Praise the Lord. வீட்டு வாசிங்க சத்தமாக. முன்னே ஆ. அந்நியராயும் முன்னே நீ யாராயிருந்தாய்? Former, who are you? அந்நியராயிருந்தாய், You are an alien. தெய்வத்தை அறியாதவராயிருந்தாய். You are one who did not சபைக்கு belong. வருவதற்கு முன்பதாக நீ ஒரு ஜாதிய பரசாதியாயிருந்தாய், You are a Gentile. நீ ஒரு துரோகியாயிருந்தாய், நீ ஒரு பாவியாயிருந்தாய். You are a sinner. Praise the Lord. ஹலோ, உள்ள வந்த பிறகு After coming in sin, உள்ள வந்த பிறகு உன் சாக்கடை சாகுறனா, if your whole life, உடைய ஜன்ம சுவாபம் அழிக்கிறனா, if your character, உடைய பாவ வேரம் அழிக்கிறனா, the root of your sin did not die, வேற வெட்டணும். you should cut the root. தலையால வெட்ட வேண்டியது, Head should not be cut. மரத்தால வெட்ட வேண்டியது, It's not the thing. அடி வேற வெட்டணும். The deeper root. இங்க கவனிங்க, இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. Listen to me. அடி வேற வெட்டணும், You should cut the root. அடி வேற வெட்டணும். இதுக்குள்ள இருக்க முடியாதபடி, Without being able to, பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க முடியாதபடி, தெய்வத்தின் கூடாரத்தில் வாசம் செய்ய முடியாதபடி, உன்னை அலட்டுகிற வேறுகளை the root that disturbs you, வேரோடு வெட்டணும். you should cut it along with the root. ஹல்லேலூயா. சோத்திரம் வர மாட்டேங்குது. ஆனா வேறு வெட்டாத நீ என்னதான் பாய போட்டாலும், No matter if without cutting the root, no matter what you do, வேறு எடுக்காத என்னதான் அது மேல ஹல்லேலூயா அது ஜல்லி எல்லாம் போட்டு சிமெண்ட் அடிச்சு தார் ரோடு மாதிரி அடிச்சாலும், without taking the root, no matter what cement or stone you put, ஒரு நாள் அது கிராக் விடும். some of the other day ஹலோ, it will crack. ஒரு நாள் அது கிராக் விடும். Some of the other day, ஒரு நாள் ஒரு கேப் வரும். some of the other day, ஒரு நாள் அது வேர் பிரிக்க ஆரம்பிக்கும். some of the other day it will separate. காரணம் என்ன தெரியுங்களா? வேறு சாகுது, The root in the வேறு அது எடுக்கல, root was not வேறு நஷ்டப்படல. அந்த வேருக்குள்ள மீண்டும் ஜீவன் வந்திருக்கிறது. root again. என்ன ஜீவன்? நீ பாவத்தோடு இருக்கமானோ, இயேசுவை அறிவதற்கு முன்பராது. Knowing Christ. Praise the Lord. Praise the Lord. இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற விசுவாசியை நான் கேட்கிறேன். After knowing Christ, you who are baptized and know Christ now, I ask you, நீ அந்நியரா இருக்கும்போது சபைக்கு வருவது கெட்ட வார்த்தை பேசிக்கிறது. when you were a Gentile before coming to church, you were speaking by சபைக்கு வருவது சபைக்கு வருவதற்கு முன்னதாக பயங்கரமான கோபம் எல்லாம் இருந்தது. before coming to church, you had a very short temper. வாலிப பிள்ளைகளே பலவிதமான அனுபவம் இருந்தது. Young people, you had many இப்ப things. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, After receiving Jesus, இயேசுவை அறிந்த பிறகு after knowing Him, இந்த கோபம் எங்க வரும்? where will your anger come? எங்க கோபம் வரும்? Where does anger come? எங்க கெட்ட வார்த்தை வருது? Where does the bad word come from? எங்க குதிக்கிற ஸ்பிரிங் மாதிரி குதிக்கிறியே? Where are you jumping like a spring? கெட்ட பாடல குதிக்க ஆரம்பிக்கிறியே? You are starting to jump. சத்தம் போடாத பிள்ளைகள் சொன்னா அப்பதான் சத்தம் ஜாஸ்தி வருது. Young, when the sound is not enough, then sound comes. காரணம் என்ன? காரணம் என்ன? What's the reason? எங்கேயோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. Somewhere there's a spelling mistake. Praise the Lord. அது போன வாரத்துல சிக்மங்களூர்ல Last week in Chikmagalur, RSS கார்கள் எல்லாம் பிடிக்க ஒரு சபை ஊழியக்காரரை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. they held a pastor, the RSS. இது கண்டதான ஒரு காட்சி நான் சொல்லுகிறேன். I'll tell you what I saw. அந்த அம்மா அந்த குரூப்ல இருக்கிறதான ஆளுடைய ஒரு பார்ட்டி லீடரா இருக்கிற அந்த சகோதரி, The mother who's in that group, தெய்வதாசனுடைய ஷர்ட் காலரை பிடிச்சு இழுத்தாங்க. she held the collar of the pastor and pulled. பட்டான ஒரு பஞ்ச் போட்டாங்க இங்க. They punched in his face. Praise the Lord. அந்த ஊழியக்காரர் அடி வாங்கினாரு. The pastor took the beating. மாஸ்க கழட்டிட்டு சொன்னாராம், He took the mask and said, இங்க மாத்தல இங்க அடிங்க. you also beat this side. உடனே இந்த பொம்பளுக்கு வெறி பிடிச்சிருச்சு. The lady got angry. நீ என்ன அது ஹalleluya அது கேலி பண்றியான்னு. Are you teasing me? டிசி இருக்கிறான், பிசி இருக்கிறான், ஐபிஎஸ் எல்லாம் இருக்கிறாங்க, போலீஸ்கள் நிற்கிறாங்க. All the DC, IPS and all the police. அவர்களுக்கு முன்பதாக அது நடந்த சம்பவம். This happened before them. அது ஊழியக்காரர் சொன்னதான ஒரு காரியம். The pastor said, வேதம் கற்றுக் கொடுக்கிறது, the Bible teaches, இந்த கண்ணத்துல அடிச்சா if they beat you in this cheek, இந்த கண்ணை காமிக்கணும். show this cheek. Praise the Lord. என்ன பண்ணுமா? இந்த கண்ணத்துல அடிச்சா, If they slap you on one cheek, இந்த கண்ணத்துல அடிச்சா, if they slap you on one cheek, அடிக்கிட்டா
Praise the Lord. கை அப்படியே இழுக்குது எனக்கு. Praise the Lord. எங்கயா கோபம் வருது? Where does anger come? வேறு சாகல. The root did not. பரிசுத்தவான்களே வேறு சாகல. The root did not. ஆராதிக்க வந்த கிறிஸ்தவ விசுவாசியே வேறு சாகல. Believers, your roots still ஷக்காராமா. அதனால அவனுக்கு ஜெபிக்க முடியல. That is why you are not. அதனால அவனுக்கு பைபிள் வாசிக்க முடியல. அதனால எல்லா கூட்டத்துக்கு பங்கு பெற முடியல. அதனால ஆத்தும பாரம் உனக்கு இல்ல. எல்லாமே செயல்பட முடியாதபடி நீ தகர்க்கப்பட்டவனாய் நான் விசுவாசிக்கிறேன். இந்த பகல் வேளை பிரசங்கம் கேட்டுக்கொண்டு இருக்கும் போதுவே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே உடைய வேறுகளை அடைத்து உடைக்க ஆரம்பி. உடைய வேறுகளை தகர்க்க ஆரம்பி. பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டிய நீ, தெய்வீக கூடாரத்தில் இருக்க வேண்டிய நீ, மிஸ்டரியாய் மாற வேண்டிய நீ, ஊழியக்காரருக்கு அசிஸ்டன்டாய் இருக்க வேண்டிய நீ, ஆராதனை நடத்த வேண்டியதான நீ, எல்லராய் இருக்க வேண்டிய நீ, ஜெப லீடராய் இருக்க வேண்டிய நீ. எழுந்து பிரகாசிக்க முடியாத காரணம் என்ன? What is the reason you are not being able? எழுந்து பிரகாசிக்க முடியாத காரணம் என்ன? What is the reason you are not being able? எழுந்து பிரகாசிக்க முடியாத காரணம் என்ன? What is the reason you are not being able? வேறு சாகல, வேறு சாகல. இந்த ஒரு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்நியராய் இருக்கும்போது வாசிங்க. Read that. அந்நியராயும் துர்க்கிரியையினால் துர்க்கிரியை நிரம்பி இருந்தது. எப்படி இருந்துச்சா? How was it? எப்படி இருந்துச்சா? How was it? கன்னட வாசியத வார்த்தை. Read it in Kannada. ಇದಲ್ಲದೆ ನೀವು ಇಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಅನ್ಯರ ದುಷ್ಟ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವರಾಗಿ துர்க்கிரியர்களாய் இருந்தது. மலையாளத்தில் வாசிங்க அந்த வார்த்தை மாத்திரம். மனசு கொண்டு இங்கிலீஷ்ல வாசிங்க. ஓ, enemies in your mind. வாசிங்க, தமிழ வாசிங்க. துர்க்கிரியையினால் மனதிலே சத்துருக்களாயும். மனதிலே சத்துரு. இப்ப கூட பாருங்க, ராமோஜன் எடுக்கிறோம். உள்ள யாரா? You are now taking communion. Who are you inside? யாரா? பிரவர்த்திக்காரர். Praise the Lord. Praise the Lord. என்னெல்லாம் வாய் கொண்டு நீ பேசி இருக்கிற, What have you spoken using your tongue? என்னெல்லாம் மனசு கொண்டு இறுதி அல்லவா வாய் பேசுது. What is in the heart, the mouth? இவரெல்லாம் பேசிட்டு ஒன்னெல்லாம் உட்காந்து பூனை மாதிரி உட்காந்துக்கிறியா? Without speaking everything, are you sitting quietly? இறுதி எவ்வளவு கொல்ல நோயாயிருக்கிறது. Your heart is a epidemic. சொந்த கூட்டு சகோதரனை குறித்து, Regarding your own brother. சொந்த கூட்டு சகோதரியை குறித்து, Regarding your own sister. சொந்த கூட்டு விசுவாசிகளை குறித்து, Regarding your own belief. இந்த ஆலயத்தில் கடந்து நன்மை பெற்றதான நீ, You have received goodness. இந்த ஆலயத்தில் கடந்து நன்மை அனுபவித்த நீ, You have experienced goodness. எத்தனை ஆயிரங்கள் விரோதமாய் எழுப்பினாலும் நீ உடைய வாயின் வார்த்தைகள் கிரியைகள் ஒரு நாளும் எழுவக்கூடாது. No matter what comes against you, those words against someone should not come from your mouth. சபையோடு, தெய்வத்தோடு, தெய்வதாசனோடு, விசுவாசிகளோடு கூர்மையாய் இருக்கிறேன். With the church, with the believers, with God and everything, you should be sharp enough. ஆதாயத்துக்கு வேண்டி அல்ல, Not for profit. ஆதாயத்துக்கு வேண்டி Not அல்ல. for profit. Praise the Lord. நல்லா கவனிக்கிற பவுலும் சீலாசும் ஒரு தேசத்துக்கு கடந்து போனார்கள். Listen carefully. Paul and Silas went to a nation. அங்க போகும்போது தேசத்தை பட்டணத்தை மொத்தம் ஆளுகை செய்கிறதால ஒரு ஸ்திரீ இருந்தான். When they went, there was a lady who was taking control of the whole city. அவளுடைய கஸ்டடியில அந்த தேசம் பட்டணம் மொத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. The whole nation is running under her control. அவர் ஒரு வார்த்தை சொன்னா ஜனங்க முழுது பயப்படுவாங்க. If she tells a word, the people will fear. அவள் தீர்க்கதரிசனமாக மந்திரம் சொல்ல ஆரம்பிப்பார். She will tell magic as a prophet. ஆளுகளை அனுப்ப ஆரம்பிப்பார்கள். She will send people. எல்லா விதமான அனுபவங்கள் இருக்க ஆரம்பித்தது. There were all kinds of அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மத்தியிலே கவனிக்கணும். in those kinds of situations. பக்தனாய் பவுலும் சீலாசுடைய கால் அந்த பட்டணத்திலே வைக்க ஆரம்பித்தார்கள். Paul and Silas. இங்க கவனிங்க, என்ன கவனிங்க. Praise the Lord. பவுலும் சீலாசுடைய கால் அந்த ரோடை, அந்த தேசத்தையோட தொட ஆரம்பித்தது. The feet of Paul and Silas touched the nation. நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? You know what happened? நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? அல்லது அங்க மந்திரம் சொல்லி, தீர்க்கதரிசனம் சொல்லி, பலனும் சொல்லி ஜனத்தை பயப்படுத்தினுடைய ஆதாயம் நஷ்டப்பட ஆரம்பித்தது. When they who were gaining profit by prophesying, doing witchcraft, they went in loss. எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேருக்கு புரிகிறது? கிருபை உள்ள விசுவாசி, பக்தி உள்ள விசுவாசி கால் வைக்காமலோ
சொந்த சபை குறித்து ஒருத்தர் யாராவது பேச தொடங்கினா, If somebody speaks against his own church, சொந்த ஊழியக்கார் குடும்பத்தை குறித்து, விசுவாசிகள் குறித்து, ஒரு தலைமுறை குறித்து யாராவது பேச தொடங்கினார், in your generation, if somebody speaks against their own அதை கேட்டுவிட்டு கமெண்ட் அடிச்சுட்டு சிரிச்சிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லி நியாய தீர்த்துட்டு வருவோம், விசுவாசிக்கு அழகு அல்ல. we should not comment and laugh at it and come under judgment regarding that. கூர்மை வேணும், You need கூர்மை வேணும், you need a sharpness, ஜீல், கூர்மை, அது ஜீல் இருக்க வேணும். you need a zeal inside. அந்த வைராக்கியம் இருக்கிறவங்க எங்க இருந்தாலும் நிலைநிற்பாங்க. He who has that zeal will stand here. நான் நினைச்சேன் நல்லா ஆமேன் வரேன்னு, ஏன் வரமாட்டேன் ஆமேன்னு? நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களே, நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களே. Praise the Lord. அவருடைய ஆதாயம் நஷ்டப்பட்டதனால, Since all their profit was lost, ஆதாயம் நஷ்டப்பட்டதனால since all their profit அவர் was lost, விரோதமாக எழும்பினார். they came against them. எத்தனை பேருக்கு புரிகிறது? How many understand? தெய்வத்துடைய கிருபை உன் மேல இருக்கிறதா? Do you have God? தெய்வத்துடைய அபிஷேகம் உன் மேல இருக்கிறதா? நீ சத்தியத்தை சொல்லும் போதோ, When you tell the truth, உனக்கு கிடைக்க வேண்டியதான ஆதாயம் அவனுக்கு நஷ்டப்படும் போதோ, when the profit they are getting அந்த was lost, விரோதி நமக்கு விரோதியா எழுப்புவாங்க. they will become against ஆனா us. அதை கண்டு பயந்து ஓடுவானல்ல பவுலும் சீலாசன். Paul and Silas do not run fearing. அபிஷேகம் உள்ளவன் கண்டு பயந்து ஓடுவானல்ல, The one who was anointed will not. அபிஷேகம் உள்ளவன் பயந்து ஓடுவானல்ல. The one who is anointed அவன் சிறைச்சாலையில போனாலும் சரி, அவன் எங்க போனாலும் சரி, விடுதலை செய்கிறவர், தெய்வத்தை நம்பினவர், அவரை விடுதலை செய்வார். அவர் சரசாலையில இறங்கி வருவார். will come down to prison with you. தட்டி உற்சாகமாக எல்லாரும் வாயை திறந்து அந்நிய பாஷை தெய்வத்தை ஆராதிப்பதாக. Praise the Lord. நான் கேட்கிறேன், நீ சத்தியத்துக்கு நின்னா, நீ சத்தியத்துக்கு வேண்டி நின்னா, If you stand for the truth, உபதேசத்துக்கு வேண்டி நின்னா, if you stand for the பரிசுத்தத்துக்கு வேண்டி நின்னா, if you stand for மற்றவனை கேலி செய்கிறதுனால, even if others மற்றவனை கண்டம் செய்கிறதுனால, even if other condemns you, மற்றவர்களுடைய பலகம் தூசிக்கிறதுனால if others spits on you, தெய்வம் சும்மா இருப்பாரா? will God keep quiet? தெய்வம் சும்மா இருப்பாரா? Keep quiet. சோத்திரம் வர மாட்டேது. பிபிசிக்கு விரோதமா எத்தனை கதை கல்லுகள் எழுப்பினது. So many stones were thrown against இனி ஊழியம் என்ற தருண சவால் போட்டார்கள். so many challenges. அதை எனக்கு தெரியும், அழைத்தவர் இன்னார் அறிந்திருக்கிறவரையா, I know who has called me. இன்னும் நஷ்டப்படுவான் அல்ல. இந்த பட்டணத்தில் தெய்வம் பெருக செய்ய போகிறார். உன்னை கொண்டு தெய்வம் பெருக செய்ய போகிறார். வாலிபனை உன்னை கொண்டு தெய்வம் பெருக செய்ய போகிறார். சகோதரியை உன்னை கொண்டு தெய்வம் பெருக செய்ய போகிறார். Through you God will spread this church. சகோதரமான சத்தம் ஜோர வர மாட்டேங்குது. நல்ல ஆவியில் நம்ம தெய்வத்தை ஆராதிக்கிறோம். நல்ல சத்தம் வர சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சிறைச்சாலையில் தெய்வம் கை கட்டி நிப்பானா? Will you hold hands in the prison and நீ stand? சிங்கோகனுக்குள்ள இருந்த தெய்வம் கை கட்டி நிப்பாரா? Will you stand in the நீ light? தீக்குள்ள போன தெய்வம் கை கட்டி இருப்பாரா? Will you go in the அல்ல விசுவாசியே, அவர் கையில கட்டி நிக்கிற தெய்வம் அல்ல. God doesn't hold hands. நீ தீக்குள்ள போனாலும், நீ சிங்கோகனுக்குள்ள போனாலும், நீ சிறைச்சாலைக்குள்ள போனாலும் உன்னை விடுவிக்குவார், உன்னை விடுவிக்குவார். ஒருவர் இறங்கி வருவார். சபரவரவரவா உடவரவ சந்தர ரவரவரவரவ உடவ சந்தர ரவரவரவ சபரவரவ. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. சத்தியத்துக்கு வேண்டி நிற்க விசுவாசியே, Believers who stand for the truth. சத்தியத்துக்கு வேண்டி நிற்க தெய்வ சபை ஊழியமே, God's church who stands for the truth. பிரச்சனைகள் உபத்தன வரும்போது ஒரு மௌனமாக இருக்க தெய்வம் அல்ல. Not to keep God doesn't keep quiet. அவர்களுக்கு வேண்டி இறங்கி வருவார். For you he comes. அவர்களுக்கு வேண்டி இறங்கி வருவார். ஆனால் நாம கொண்டு நீ பாவம் செய்யாதே, But through your tongue don't sin. புறம் கூடாதே, Don't backbite. தீமையாய் விதைக்காதே, Don't sow. பின்னாலும் குத்தாதே, கூட இருந்து குத்தாதே. உடைய கால பரிசுத்தமாய் இருக்கட்டும், உடைய கால் பரிசுத்தமாய் இருக்கட்டும், உடைய இருமையோ பரிசுத்தமாய் இருக்கட்டும். Praise the Lord. அவன் தெய்வ சமூகத்திலே காணப்படுவார். They will be seen in God's tabernacle. அவன் தெய்வ ஆலோசனை ஏற்றெடுப்பான். They will get. வாசிக்கிற வசனத்தை மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களையும் ஆ. பரிசுத்தராக்கவும் குற்றமற்றவர்களாகவும் ஆ. கண்டிக்கப்படாதவர்களாகவும் ஆ. தமக்கு முன் இருக்கும்படியாக ஆ. அவருடைய
Praise the Lord. அல்ல கொலோசியர் 1:21-22. உண்மை அந்நியராயும் ஆ துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் தெய்வம் இப்ப என்ன பண்ணிருக்காரா? சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, பரிசுத்தமா ஜீவிக்கலாம். சத்தம் வர மாட்டேங்குது. Praise the Lord. Praise the Lord. பரிசுத்தமா ஜீவிக்கலாம். ஹல்லேலூயா. என் முகம் வாடி போகுது. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன் சரீரம் பரிசுத்தமா. Your body must be holy. முதல்ல நீங்க எப்படியோ இருந்தீங்க. Past somehow you were. முதல்ல எப்படியோ இருந்தீங்க. Past somehow you ஆனா were. இப்போ But now உங்களை தெய்வம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு வந்தார். God is sanctifying you. எத்தனை பேருக்கு அது போதம் இருக்கிறது? How many have that sense? அந்த வெளிப்பாடு எத்தனை How பேருக்கு many இருக்கு? have that சத்தமா revelation? ஆமென் சொல்லுங்களேன். என்ன பரிசுத்தத்துக்கு வேண்டியதை கொண்டு வந்தார். You surrender for sanctification. பன்னிக்குட்டியா ஜீவிக்கவா அல்ல, Not to live as a pig, ஆட்டுக்குட்டியாய் ஜீவி. to live as a sheep. Praise the Lord. வாசிங்க 22. பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் குற்றமற்றவர்களாய் இருக்கும்படி கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் அவர் உங்களை ஒப்புரவாக்கினார். He reconciled you and me. எப்படி பரிசுத்தப்படுத்தினாரா? How did he தம்முடைய sanctify? சரீரத்தின் நிமித்தமாக. Through his own body. யாருக்கு வேண்டாத நாம், You who was not desired by anyone. நல்ல யோசித்து பாருங்க. Think of it. எல்லாரும் எங்க கவனிங்க. Listen to me. எல்லாரும் கவனிங்க. Listen to me. அமெரிக்கா பட்டணத்துக்கு போலாம். அமெரிக்கா பட்டணத்துக்கு போறோம். இப்போ I'm going to go to America. எல்லாரும் அமெரிக்கா பட்டணத்துக்கு வருவோமா? All will be in America. Praise the Lord. எல்லாரும் அமெரிக்காவோட சிந்திச்சு பாருங்க. Think of America, everybody. நல்ல அழகான வெள்ளைக்காரங்க. All white people there. பில் கேட்ஸ், Bill Gates, ட்ரம்ப். Donald Trump. Praise the Lord. இது போல பல ஆட்களை ஒரு மனசுக்குள்ள கொண்டு வாங்க. Many people will think persons like that. எருசலேம் அப்படியே கடந்து வரும்போதோ When you go to Jerusalem, அங்க ஜூவிஷ் பீப்பிள் இருக்கிறாங்க. you can see Jewish people. அவர்களுக்கு அதை ஞாபகப்படுத்துங்க. You remember them. அழகான நீட்ட மூக்கு. They will have a very long nose. Praise the Lord. இது பாக்கியம் உள்ளது. It's a grace. சிலதோ தலைவேதனை. For some it is a headache. Praise the Lord. சோத்திரம் வர மாட்டாங்க. நல்ல ஹைட்டா இருப்பாங்க. They will be nicely tall. Praise the Lord. இன்னைக்கு உலகம் முழுதும் இத்தனை பிரம்மாண்டமாக எல்லா விதத்துல உயர்ந்தது காரணம் யார் தெரியுங்களா? Today the world is so beautifully and lifted up. You know who's the reason? Because of Jewish people. Because of the Jewish people. Amen. அவனுக்கு இருக்கிற புத்தி எல்லாம் படிச்சா இப்ப இவனுங்க ஆட ஆரம்பிக்கிறார்கள். The knowledge and the wisdom they have, nobody has. ஒரு கண்டுபிடித்துக்கு அப்புறம் இவருடைய மூளை தான் ஓடுது. Behind every invention, it is their mind that is. காரணம் என்ன தெரியுங்களா? You know what's the reason? நம்முடைய இயேசு யாராய் இருக்கிறாரு? Who was He Jesus? was a Jewish man. Jesus was a Jewish man. Praise the Lord. Praise the Lord. Okay, அந்த ஒரு மனுஷன் இங்க நிக்கிறான்னு நினைச்சுக்கீங்க. Just think that one Jewish person is standing here. இந்த பக்கம் நல்ல ஒரு வெள்ளைக்கார ஒரு பெரிய பணக்கார ஒரு மனுஷன் நிக்கிறான். Here a tall, fair, a rich man is standing. இந்த ரெண்டு பக்கம் நிக்கும் போதோ When they stand these two sides, அவன் பக்கத்துல in his side, நம்ம பஸ்வராஜ கொண்டு வந்து நிக்க வைக்கிறோம். we make Basvarajana stand. Praise the Lord. இந்த பக்கம் சுஜித்தை கொண்டு வந்து நிக்க வைக்கிறோம். That side we make Suji stand. மனசுக்குள்ள என்ன தோணும்? What will come in your mind? என்ன தோணும்? ஒன்றும் தோணல. அவனுக்கு கொண்டு வந்து தோணலையா? உனக்கு என்ன தோணுது? கேமரா ஓடுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேருக்கு புரிகிறது? என்ன தோணுது தெரியுங்களா? அர்ஹதை இல்லாத, யோக்கியம் இல்லாத, One who is worthy, unworthy, எதற்கும் தகுதி இல்லாத, not worthy for இந்த anything. இவ்வளவு உயர்ந்ததான ஒரு மனுஷனுக்கு முன்பதாக With this highly lifted man, நான் உன கூட நிக்கிறானா? if I have to stand, எனக்கு எவ்வளவு பாக்கியம் கிடைச்சிருக்கிறது. how much favor, எனக்கு எவ்வளவு பாக்கியம் கிடைச்சிருக்கிறது. such a அப்படி favor. என்றால் அந்த பதில் நினைச்சு பாருங்க. இயேசு உனக்கு வேண்டி இறங்கி வந்து Jesus has அவருடைய சரீரத்தை நமக்கு வேறு கொடுத்து உன்னை அவர் விலக்கி வாங்கி அவருடைய சரீரத்தின் ரத்தத்தினாலே உன்னை அவர் பரிசுத்தப்படுத்தி அவருடைய நிறுத்தி இருக்கும்போது நீ பன்னிக்குட்டி மேல கீழே சிந்திக்காத. down like a pig. அப்போ சொன்னாங்க பவுல் சொன்னது போல As Paul said, பூமிக்குரிய காரியம் அல்ல, not the earthly, வேறான காரியம், but all the heavenly, வேறான காரியம், வேறான காரியம், வேறான காரியம். heavenly things. Oh Jesus.
ஹalleluya. அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல, கேஸ் இல்ல, பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல, ஆதி இல்ல, இது இல்ல, பைசா இதே டெய்லி சொல்லி அழாதே. Don't always cry that you lack goods. தின்றதுன்னா, குடிக்கிறதுன்னா, தூங்குறது இதே தான் வேலை ஆயிடுச்சு. Don't just live a routine. எல்லாம் குப்பையில போடு. Put everything in the garbage. கிடைக்கிற நேரம் போராடாரு. In the time that you get, இந்த வசனத்துக்கு முன்னாடி போராடாரு. start fighting before this verse. தெய்வம் உங்களை உயர்த்துவாரா? God will lift you. தெய்வம் உங்களை உயர்த்துவாரா? God will lift you. சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord. ஏதாவது ஒன்று சாதிக்கணும். We should achieve something. எத்தனை பேருக்கு ஏதாவது சாதிக்கணும் மனசு இருக்கிறது? How many have the mind that you should achieve something? எப்படியோ மரணம் சம்பவிக்க போகுது. Somehow death is going to happen. மரணத்துக்கு முன்பதாக Before death, நான் இயேசுவுக்கு ஏதாவது I சாதிக்கணும். should achieve something for Christ. Praise the Lord. எத்தனை பேர் சாதிக்க தயாரா இருக்கிறோம்? How many are ready to எத்தனை பேர் சாதிக்க தயாரா இருக்கிறோம்? அப்படி என்றால் ராத்திரியும் பகலும் ஆழியும் உழைக்கிற விசுவாசிகளாக இருக்கலாம். That means day and night you should be a ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். children of God. போராடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ராத்திரி ஜாமத்தில் ஜெபிக்கிற அனுபவமாக இருக்கணும். You should have a prayer life. நீ சத்தியத்துக்கு வேண்டி நின்றபடியால் Since you stood for the truth. உனக்கு கிடைக்க வேண்டியதான ஆதாயம் நஷ்டப்பட்டாலும் Whatever you got becomes a loss. கவலைப்படாத. Don't worry. உனக்கு ஒரு ஆதாயம் தெய்வம் தருவார். God will give you a profit. உனக்கு ஒரு ஆதாயம் தெய்வம் தருவார். God will give you a profit. உனக்கு ஒரு நன்மை தெய்வம் தருவார். God will give you a profit. உனக்கு ஒரு விடுதலை தெய்வம் தருவார். God will return you back. ஹalleluya. ஆகையால உங்களை தெய்வம் பரிசுத்தப்படுத்தி Therefore God sanctifies you. இந்த ஸ்தலத்தில் உன்னை வைத்திருக்கிறார். He has kept you in this place. அப்ப நம்ம எவ்வளவு பாக்கியமுள்ளவர்களாக இருக்கிறோம். How graceful are we? Praise the Lord. அனுதினம் விசுவாசிகள் உங்களை நீங்கள் பார்த்து சொல்லணும், Every day believers you should look at நான் this. தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டது. I am blessed by the Lord. நீங்க மற்றவங்களை பார்க்கும்போது சொல்லணும். You should see others and tell. என்ன சொல்லணுமா? What we should tell. என்ன சொல்லணுமா? What we should tell. நாசமா போ, Going one way. உருப்பட மாட்டேன். You won't achieve something. அப்படி அல்ல, No. ஆசீர்வதிக்கப்படணும். God will bless you. சொல்ல சத்தமா சொல்ல, ஆசீர்வதிக்கப்படட்டும். God, let them be blessed. அமலமா கையெழுத்து வச்சு ஆசீர்வதிக்கப்படட்டும். Let them be blessed. எல்லாரையும் ஆசீர்வதிக்கத்தாவே. Lord bless everyone. Praise the Lord. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். நீங்க அதை செய்து பாருங்க ஐயா. You do that. இந்த அக்டோபர் மாசம் முடிகிறதுக்கு முன்பதாக உங்க வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். Before this October ends, your family will have a blessing. ஒரு ரகசியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். I tell you. யாரும் வாசிக்காதீங்க. Don't read this. மலாக்கி புத்தகத்தில் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது. Malachi beautifully says. என்னுடைய ஆலயம் சூனியமா இருக்க கூடாது. என்னுடைய ஆலயம் சூனியமா இருக்க பாழா இருக்க கூடாது. My church must not be எம்டியா இருக்க My கூடாது. church must not be empty. நம்முடைய ஆலயம் ஸ்டோரேஜ் இருக்கணும். Our church should be a storage. ஆலயம் ஸ்டோரேஜ் இருந்தாதான் Only if the church is like a storage, உங்க வீடு ஸ்டோரேஜ் ஆயுதம் மாற்றம். your house will become a storage. எத்தனை பேருக்கு புரிகிறது? How many understand? எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்படி என்றால் ஆலயத்தில் ஒரு குறை இல்லாத Without lacking ஆலயம் வளர்கிறதோறும் to bring up உன் the church, குடும்பம் வளர ஆரம்பிக்கும். your family also. ஆலயம் ஆசீர்வதிக்கப்படுகிறதோறும் உடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆலயம் ஆசீர்வதிக்கப்படுகிறதோறும் உடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். ஹalleluya. Hallelujah. என்ற பலரை கேட்கிறதான ஒரு கேள்வி உண்டு. There's a question many ask me. நான் சில நேரத்தில் ஊழியர்களுக்கு போகும்போது அச்சப்படுகிறதான ஒரு காரியம் உண்டு. Sometimes when we go to ministry, there are certain things we think about. காரணம் அது என்னதான் தெய்வம் என்ன ஃபிட் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியாது. Reason, I don't know what God has fixed. நம்முடைய தேவைகள் பலதும் இருக்கிறது. There are many needs that we have. எனக்கு பல கமிட்மெண்ட்கள் இருக்கிறது. We have many commitments. பைசா அவங்களுக்கெல்லாம் சொன்ன தலையில் மண்ட கொஞ்சம் கூட ஏறாது. Nothing will go in the head if I tell. அதுபோல ஒரு மாசம் டர்ன் ஓவர் என்ற ஜீவிதத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. As per 1 month, the turnover is going. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மத்தியிலே In spite of this situation, சில ஊழியர்களுக்கெல்லாம் போகும்போது காணிக்க கொடுப்பாங்க. when I go to certain ministry, I give them நல்ல மனசார நான் இங்க எப்படி பிரசங்கம் பண்றேன், ஆத்ம பாரத்தோட தான் பல இடத்துல பிரசங்கம் பண்றேன். as I preach here with full mind, I preach with the same பின்ன mind கொடுக்க outside. வேண்டியது கொடுக்காத திரும்பி வர மாட்டேன். Without giving what I have to give, I won't come back. தெய்வம் சொல்லது சொல்லாத வரவும் மாட்டேன். I won't come without telling what God. பைசா சொல்லோடு சில நேரத்துல டீசல் அடிக்க எனக்கு பணம் இல்லாத இருக்கும். Sometimes I want money, I have money to put diesel. ஆனா அப்பதான் ஒரு கூட்டம் மீட்டிங் கிடைக்க ஆரம்பிக்கும். But that time I'll get a அப்ப meeting. நான் நினைப்பேன் இந்த மீட்டிங் முடிஞ்சு வரும்போது டீசலுக்கும் பணம் ஆகும், பைசா சொல்லோடு வீட்டுடைய செலவுக்காக கொஞ்சம் பணம் தெய்வம் தருவாருன்னு. That time I'll get a meeting and I will think after this meeting ends, I'll have money for the diesel. அடி வயிற்றுல சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணி எல்லாம் முடிச்ச பிறகு சரீரத்தோட அதை பைசலோடு இந்த எலும்பெல்லாம் வேதனை உண்டாக ஆரம்பிக்கும். From preaching from the depths of the stomach, the body
body will start paining. சில பலவீனமாக ஆரம்பிக்கும். I'll have some weakness. ஆனால் ஒரு ஸ்தோத்திரம், ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. But a group of people will be blessed. எல்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது பாஸ்டர் வருவாரு. After finishing everything and come pastor come. ஒரு சின்ன காணிக்கைன்னுவாங்க. They will give a small offering. பலவன் அந்த சின்ன காணிக்கை பெரிய காணிக்கை போல எதிர்பார்ப்பேன். That's how a small offering expected as big. Praise the Lord. சின்ன காணிக்கைன்னு சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க ஏதாவது எனக்கு கொடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க. Pastors they'll tell it's a small offering. ஆனா நீங்க ஏதாவது எங்களுக்கு கொடுத்துட்டு போங்கன்னுவாங்க. They'll tell you give us something and go. Praise the Lord. சோத்திரம் வர மாட்டாது. பல இடத்துல காணி கொடுக்கறது இல்லைங்க. In some places they don't give offering. அது என்னவோ தெய்வமே சோத்திரம். I don't know what, thank God. Praise the Lord. சோத்திரம் வர மாட்டாது. பல இடங்களில் பிரசங்கம் பண்ண ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ண எனக்கு 5000 ரூபாய் காணி கொடுப்பாங்க. Only if I preach for 1 hour they'll give us a certain amount of money. ஆனா இப்ப அது கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. Even now they are not giving that. Praise the Lord. அவங்க நினைச்சிருக்காங்க எனக்கு நிறைய பணம் சம்பாத் பேங்க்ல நிறைய இருக்குதுன்னு. They think that I have a lot of money in the bank. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank God. எனக்கு ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. உங்களுக்கே தெரியும் நான் எப்படி இருக்கிறேன்னு. You know how I am. நீங்களே நினைக்கிறீங்க பாஸ்டருக்கு என்ன குறை? What does pastor lack? ஒரு குறை இல்லையா? There's no lack. காரணம் தெரியுங்களா? What's the reason? அழைத்தவர் இன்னார் நான் அறிந்திருக்கிறேன். I know who is the one who called me. ஆமென். நான் சொல்ல வந்ததான பாயிண்ட் நான் அதை சொல்ல ஆசைப்படுகிறேன். I'll tell the point that I want to tell. நம்முடைய சூழ்நிலைகள் தான் நமக்கு நல்லா தெரியும். We know our situation well. இங்க கிடைக்கிற நன்மைகள் வருமானம் நமக்கு தெரியும். We know all the goodness of பலரும் கேட்பாங்க இவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில் எப்படி உங்களுடைய மகளை ஒரு டாக்டருக்கு வேண்டி நீங்கள் அதை செலவாக்க ஆரம்பிக்கிறீர்கள்? Many ask this question in spite of so many things. How do you spend money for your daughter to study? பல ராத்திரி நான் சிந்திக்க ஆரம்பிப்பேன். I will think in many nights. பல ராத்திரி என் கண்களில் கண்ணீரல்ல ரத்தம் வர ஆரம்பிக்கும். In my eyes sometimes there will come blood instead of water. ஒண்ணு மாத்திரம் நினைக்க ஆரம்பிப்பேன். I will think of it. இதுல பலன் அல்ல. It's not my strength. இதனுடைய பராக்கிரம் அல்ல. It's not my might. கிருபையால ராத்திரி ஜாமங்களுடைய குடும்பமாய் Standing as a family. விடுதலான கண்ணீரின் அனுபவங்கள். The tears that we shed. இதுவரைக்கும் கர்த்தர் அற்புதமாய் இதை நடத்தினார். Till now God is miraculously leading us. எவ்வளவாய் நன்றி சொன்னாலும் போதாது. How much of a thank I. எவ்வளவாய் நன்றி சொன்னாலும் போதாது. How much of a thankful. தெய்வ பிள்ளைகளே, தெய்வம் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிற வழிகள் எத்தனை பெரிதாக இருக்கிறது. God's children, the way God has kept, how big. எல்லாருக்கும் இருந்தும் இந்த சாக்கியம் கிடைக்காது இருக்க போதும். When people could not get this privilege. ஒன்றுமில்லாத நம்மையும் நம்முடைய குடும்பங்களை தெய்வ ஜனத்தை விசுவாசிகளை தலைமுறைகளை உயர்த்துகிற வழிகளுக்காக நான் தெய்வத்தை நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்கிறேன். I thank God for the one who did not have anything. God lifted me up. Hallelujah, hallelujah, hallelujah. காரணம் தெரியுங்களா? அவர் நம்மோட கூட இருக்கிறார். அவர் நம்மோட கூட இருக்கிறார். அவர் உங்களோட கூட இருக்கிறார். சத்தமான கரங்களை சொல்லுவோமா? Hallelujah. யார் இந்த அதே ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவார்கள்? யார் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் காண்பார்கள்? சரீரத்திலே பரிசுத்தம் உள்ளவர்கள். உங்களை தெய்வம் பரிசுத்தப்படுத்தி உங்களை பரிசுத்தப்படுத்தி அவர் உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். இதை குறித்து நான் சொல்லும் போது வேகமாக பழைய நிமித்தத்தில் ஒரு சின்ன பாகத்தை ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். யோசுவா எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நேரம் இல்லாமல் இந்த சீக்கிரமாய் வாசிக்கிறேன். யோசுவா 3:5. Since time is not there, read it quickly. உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு தெய்வம் உங்களுடைய மத்தியிலே எப்படி போகுது பாத்தியா? கூட்ஸ் வண்டி போற மாதிரி போகுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது கேட்கும் போது எப்படி வாசிக்கிற சத்தம் வரணுமா? ஏகோபித்து ஒருமைத்துவன் அல்லேலூயா சொல்றானா? அல்லேலூயா. ஒண்ணு என்ன கவனிங்க. இதனால அந்த கான்டாக்ட் பாருங்க, கம்யூனிகேஷன் நஷ்டப்படுது. பிரைஸ் தி லார்ட். வசனம் வாசிச்சவன பிடிச்சுக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்தோத்திரம் போடணும். Taking the word of mighty shout of. யாராவது தமிழ வாசிக்க சீக்கிரமா டைம் இல்ல. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு உங்களை மத்தியிலே தெய்வம். Tomorrow among you God. நாளைக்கு உங்களை மத்தியிலே தெய்வம். Tomorrow நாளைக்கு ஒரு நாள் இருக்கும் என்றால், நாளைக்கு ஒரு நாள் இருக்கும் என்றால், நாளைக்கு ஒரு நாள் இருக்கும் என்றால் அவர் உங்களுக்கு வேறு அற்புதம் செய்ய தெய்வமாக இருக்கிறார். Oh
ஹalleluya ஹalleluya அத கவனிக்கணும். Listen carefully. பழைய நியமத்தில் அதிகமா இஷ்டப்பட்ட ஒரு பாகம் யோசுவா எழுதின புத்தகம். The favorite thing that I like in the Old Testament is the book of Joshua. காரணம் தெரியுங்களா? You know what's the reason? மோசேக்கு பிறகு தெய்வம் ஒரு யோசுவாவை எழுப்பினார். Because after Moses, God raised Joshua. ஒரு மோசேக்கு பிறகு ஒரு யோசுவாவை எழுப்பணும்னா If God did not raise Joshua, அவனுடைய ஸ்டாண்டர்ட் என்ன? what is the standard? அவனுடைய குவாலிட்டி என்ன? What must be his quality? அவனுடைய கேரக்டர் என்ன? What must be his character? ஆனா சொந்த சகோதரனா இருக்கிற ஆரோன் கூட இருக்கிறான். Aaron also was there with Moses. ஆரோன் கூட இருக்கிறான். Aaron also was there. ஆனால் ஆரோனை தெய்வம் உயர்த்தல. ஆரோனை தெய்வம் உயர்த்தல. மோசேக்கு பின்னே ஒரு யோசுவாவை தெய்வம் எழுப்பினார். God raised Joshua. ஸ்தோத்திரம். காரணம் தெரியுங்களா? What is the reason? ஒன்னு அவன் ஜெபிக்கிறவனாயிருந்தான். Firstly, he was a man. அவன் ஜெபிக்கிறவனாயிருந்தான். அவன் ஜெபிக்கிறவனாயிருக்கிறான். பிபிசி தெய்வ சபையிலே யோசுவா எழுப்புவார். இந்த பகல் தெய்வத்தின் கலசனமாய் சொல்லுகிறார். மோசேக்கு பிறகு ஒரு யோசுவா எழும்பட்டும். ஒரு யோசுவா எழும்பட்டும். ஒரு யோசுவா எழும்பட்டும். Joshua arise. ஹalleluya ஹalleluya அத கவனிக்க ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, Not only praying, 40 ராத்திரியும் பகலும் மோசே சீனாமலைக்கு போக ஆரம்பித்தான். Moses started going 40 days and nights. சீனாமலை மேல் உட்கார்ந்து தெய்வத்துடைய ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கும் போது When he was listening to God's counsel, அடிவாரத்தில் யோசுவா உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். Joshua was sitting in the foot. ஒரு நாள் அல்ல, Not one day, 2 நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, 10 நாள் அல்ல. கவனிக்கிறோம். 40 ராத்திரியும் பகலும் 40 ராத்திரியும் பகலும் மோசே திரும்பி வருகிற வரைக்கும், மோசே மடங்கி வருகிற வரைக்கும் என்ன ஒரு பொறுமை பாருங்க. Look at the patient. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அடுத்த ஜனவரி மாசம் அமெரிக்காக்கு போகிறேன். Next January I'm going to America. 40 ராத்திரியும் பகலும் ஒரு சகோதரன் இங்க வாட்ச்மேனா வச்சிட்டு போறேன். 40 day and night I keep. வர வரைக்கும் இதெல்லாம் கவனிச்சுக்கணும். Till now you should take care of everything. காத்திருக்க திரும்ப தயாராக இருக்கிறோம். We are ready to. காத்திருக்க திரும்ப தயாராக இருக்கிறோம். காத்திருக்க திரும்ப தயாராக இருக்கிறோம். மழை வருகிறது. அது வெயில் அடிக்கிறது. There is a பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அவன் சோர்ந்து போகவில்லை. மோசே கீழே வருகிற வரைக்கும், மோசே திரும்பி வருகிற வரைக்கும் அவன் பொறுமையோடு காத்திருக்கிறான். இந்த பகல்களை தெய்வத்துக்கு வேண்டியது பணம் அல்ல, பணம் அல்ல. காத்திருக்கிறவைய பிள்ளைகள், காத்திருக்கிறவைய பிள்ளைகள், காத்திருக்கிறவைய பிள்ளைகள். காத்திருக்கிறோமா? உன் டைமுக்கு அல்ல, உன் டைமுக்கு அல்ல, அவருடைய டைமுக்கு, அவருடைய டைமுக்கு. சோத்திரம் வரமாட்டது. அதான் வேதம் சொல்லுகிறது. மோசேக்கு பின்னே, மோசே மரித்த பிறகு தெய்வம் யோசுவாவை லீடராய் அனுப்பினார். ஹல்லேலூயா. என்னுடைய காலங்களுக்கு பிறகு, என்னுடைய காலங்களுக்கு பிறகு இங்க இருக்கிறவர்கள் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. என்னை காட்டிலும் கெஞ்சிக்கிறவராய் இருக்கிறார். என்னை காட்டிலும் டபுளாய் தெய்வத்தினுடைய ஓடுவராய் இருக்கிறார். என்னை காட்டிலும் தெய்வராஜ்யத்தின் வேண்டி சீராய் இருக்கிறார். நல்ல ஒரு அறிவை சொல்லுங்க. ஸ்ட்ராங்கா பிரைஸ் தி லார்ட். சுகத்தர வர மாட்டேன். ஹalleluya. யோசுவாவுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of Joshua? ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. There are two meanings. ஒன்று யோசுவா என்றால் தெய்வம் என்னை விடுதலை செய்கிறார். God is my deliverer. ஹalleluya. Hallelujah. ஆனா நீ 40 ராத்திரியும் பகலும் காத்திருந்து நஷ்டப்பட்டு போல. Day and night he waited and did not go in. அதான் தெய்வம் விடுதலை தருகிற தெய்வமாய் இருக்கிறார். God was a God who was delivering. உன்னை பார்த்து யாராவது கேட்பாங்க, Somebody will ask you, உன் தெய்வம் யாராய் இருக்கிறார்? who is your God? உன் தெய்வம் யாராய் இருக்கிறார்? Who is your God? நீங்க என்ன சொல்லுவீங்க? What will you tell? ஜீசஸ் only. Jesus Christ. அல்ல. No. உன் தெய்வம் யாராய் இருக்கிறார்? Who is your God? ஜீசஸ் சொல்லி வேற ஒரு துருபதேசம்.
Jesus thing is a false doctrine again. praise the Lord. Jesus சொல்லின்னு சொல்லிட்டு ஒரு நாமம் போட்டுக்காத. Don't tell Jesus only and put a name. பிதா குமாரன் பரிசுத்தாவி திருத்துவத்து உபதேசத்துடைய தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். The God we worship is a God of Trinity, Father, Spirit and Son. நீ அப்படி சொன்னா ஒருத்தன் போனா பாருங்க ஜெகோவா விட்னஸ் அந்த மாதிரி உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. If you tell Jesus only, there's another group of people. உன் தெய்வம் யாராய் இருக்கிறார்? Who is your God? அவர் விடுதலை தருகிற தெய்வமாய் இருக்கிறார். God who delivers. ஹalleluya. யெகோவாவுடைய அர்த்தம் The meaning of Joseph. God is a deliverer. தெய்வம் எனக்கு விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். God is my deliverer. யோசுவாவுடைய அடுத்த அர்த்தம் என்ன தெரியுங்களா? What is the next meaning of அவர் என்னை ரட்சிக்கிறவராய் He is இருக்கிறார். the one who saves me. God is my salvation. Hallelujah. Hallelujah. Jehovah is my salvation. Jehovah is my salvation. தெய்வம் என்னை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். God is my salvation. எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலே In spite of all the தெய்வம் situations, யோசுவாவை ரட்சிக்க ஆரம்பித்தார். God started saving இந்த Joshua. மூன்றாவது இந்த வசனத்தை வாசிக்கும் போது, When you read the word, இந்த ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது when you read the fifth word, எதற்கு வேண்டி பரிசுத்தப்படுத்த வேண்டுமா? why should we sanctify? நல்ல கவனிக்க, நீங்கள் பரிசுத்தப்படுத்தினால் Listen, if you நாளை அதிசயத்தை காண்பீர்கள். you will see wonders. Praise the Lord. அப்ப பரிசுத்தப்படுத்தும் போது When you sanctify, எதற்கு வேண்டிய பதம் சொல்லப்பட்டு இருக்கிறது? there's a word that is set for you. நல்ல கவனிக்கிறோம், Listen carefully. நல்ல கவனிக்கிறோம். ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I'll tell you some two things. யாத்திராகமம் என்ற புத்தகத்தை வாசிக்கும் போது When you read in the book of Exodus, இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர to bring out the people of Israel, ஒரு மோசேயை தெய்வம் உயர்த்தினார். God raised Moses. எதற்கு வேண்டி தெய்வம் மோசேயை பயன்படுத்தினார்? Why did God use Moses? இவர்கள் எகிப்தில் இருக்குவான் அல்ல, Not for them to be. இவர்கள் சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வரணும். They have to cross the Red Sea and come. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக Before going to the promised land, இவர்கள் சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வரணும். they must cross the Red Sea. சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வரணும்னா If they have to cross the Red Sea, அதற்கு மோசே போய் தீர வேண்டும். but Moses has to go. அதற்கு மோசே போய் தீர வேண்டும். Moses must have to, சிவந்த சமுத்திரத்தை தாண்டியதுனாலே because they crossed the Red Sea, வாக்குத்தத்தம் கிடைக்கவில்லை. they did not get the promise. Got the point? Got the point? எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா? பலரும் பிரசங்கிற பாகத்தை நான் கேட்டிருக்கிறேன். I've heard many preachers. வாக்குத்தத்தத்துக்கு வேண்டி இவர்கள் சிவந்த சமுத்திரத்தை தாண்டினாங்க. For the promise they opened the sea. அல்ல விசுவாசியே, No, believer. பைபிள் அழகா படிங்க. Read the Bible beautifully. Praise the Lord. எகிப்திலே இருந்து வெளியே கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்தை தாண்ட செய்தது சில அற்புதங்களை காணுவார். From Egypt he brought out and made him pass through the sea to show them these wonders. ஆனால் But கானானுக்கு போகல, they did not go to Canaan. வாக்குத்தத்தத்துக்கு போகல, They did not go to the promised land. வாக்குத்தத்த தேசத்தை அனுபவிக்கல. They did not experience. எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஆனா வாக்குத்தத்த தேசம் அனுபவிக்கலனா But if you have to experience, இங்க தெய்வம் ஒருவனை எழுப்ப ஆரம்பிக்கிறார். God raised up. அவர் வேற யாரும் அல்ல, அவர் இயேசுவாய் இருக்கிறார். இப்போ இங்க அது யோசுவா புத்தகத்தை வாசிக்கிறோம். We read in the book of Joshua, சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்தவர்கள் the one who crossed the Red Sea. இப்ப என்ன போகணுமா? Where have to, வாக்குத்தத்தத்துக்கு போகணும்னா, if they have to go to the promised land, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல கால் வைக்கணும்னா they have to keep the feet in the இவர்கள் promised land. யோர்தானை தாண்ட வேண்டும். Now they have to cross Jordan. யோர்தானை தாண்ட வேண்டும். சிவந்த சமுத்திரத்தை தாண்ட ஒரு மோசேயை உயர்த்த போதும் God raised Moses to உலக சக்கரை யோர்தானை தாண்டுவான், cross Jordan. யோர்தானை மேற்கொள்ளுவான். தெய்வம் யோசுவாவை அபிஷேகம் செய்ய ஆரம்பித்தார். Anointed Joshua. புரியலீங்களா? புரியலையா? Praise the Lord. தீய போல காணப்படுகிறது. Hallelujah, hallelujah. Praise the Lord. தெய்வம் சொல்லுகிறார், God says, நான் இவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அனுப்ப போகிறேன். I am going to send them to the promised ஆனால் land. அதற்கு முன்பதாக But before that, இவர்கள் சிவந்த சமுத்திரம் வந்தது சத்தியம்தான். it is true they came. ஆனால் இப்போ யோர்தானை தாண்டணும். But now they have to cross. இவர்கள் யோர்தானை தாண்டணும். இவர்கள் யோர்தானை தாண்டனத்துக்கு முன்பதாக இவர்கள் பரிசுத்தமாக்க வேண்டும். இவர்களை பரிசுத்தமாக்க வேண்டும். ஜனத்தோடு சொல்ல ஆரம்பியா, இவர்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டால் நாளை ஒரு நாள் இருக்கும் என்றால், நாளை ஒரு நாள் இருக்கும் என்றால் அதிசயத்தை நாம் காண போகிறோம். விடுதலை நாம் காண போகிறோம். யார் தெய்வத்துடைய வாசஸ்தலத்தில் இருப்பார்கள், யார் தெய்வத்துடைய பரிசுத்த ஸ்தலத்தை காண்பார்கள், பரிசுத்தமாக்கிறவர்கள். The one who is holy. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. சும்மா ஒண்ணு அல்ல,
Not simply. ஹல்லேலூயா. கவனிக்கிற வாக்குத்தத்தத்தை எகிப்திலிருந்து தெய்வம் நம்ம வெளியே கொண்டு வந்தார். God brought them as a promise out of Egypt. நம்ம பாவத்திலிருந்து கர்த்தர் ரட்சித்து சபைக்குள் அங்கமாய் நம்ம வைத்திருக்கிறார். God has saved us from our sin, has kept us a part of the church. இனி நான் பரலோகத்துக்கு போணுமா? If you have to go to heaven, பரலோகத்துக்கு போணுமா? மணவாளனை காணணுமா? வாக்குத்தத்தம் பட்டணத்தை அனுபவிக்கணுமா? நீ யோர்தானை தாண்டியே தீர வேண்டும். நீங்கள் யோர்தானை தாண்டியே தீர வேண்டும். யோர்தானை தாண்ட வேண்டும் என்றால் உனக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாக வேண்டும். பரிசுத்தம் இல்லாதபடி தெய்வத்தை தரிசிக்க முடியாது. இந்த மகளிட கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். உடைய குடும்பத்தில் ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். உடைய ஜீவிதத்தில் ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். பல பாதங்கள் அது மர்மங்கள் அடங்கி இருக்கிற புஸ்தகமாக இருக்கிறது. ஆனால் நமக்கு நேரம் இல்லை. நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். வாக்குத்தத்தத்தை அனுபவிக்கணும். யோர்தானை தாண்டணும். நல்ல கவனிக்க, அங்க சொல்லப்பட்ட ஒரு பதம் இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி போகும்போதோ 2000 கியூபிட்ஸ் இடம் தூரமா நீங்கள் இருக்க வேண்டுமா? தூர நிக்கணும். பெட்டி முன்னால போகும், அதற்கு தூரம் நீ சஞ்சரிக்கணும். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி கொண்டு போகும்போதோ ஓடி போகிறதான யோர்தானிலே இவர்கள் கால் வைக்கும் போதும், இவருடைய கால் அங்க வைக்கும் போதும் அந்த யோர்தான் ட்ரை கிரவுண்டாய் மாறுகிறது. மோசே கரத்தை நீட்டும் போதும், மோசே கோலை நீட்டும் போதும் சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிளந்தது. ஆனால் யோசுவாவுடைய காலத்திலே ஆசாரியர்களுடைய கால் கீழே வைக்கும் போதும் ஹல்லேலூயா. ஓராபா ஷக்கரா துலாபா பாபா ஷம்மராபா பாபா. எத்தனை பேருக்கு புரிகிறது? பரிசுத்தவான்களே, கிருபை உள்ளவர்களே, என்று தீர்மானம் எடுக்க ஆரம்பி. நீ கால் வைக்கிற இடத்தை உனக்கு சொந்தமாக்கி தருவார். நீ எங்கெல்லாம் கால் வைக்கிறாயோ, நீ எங்கெல்லாம் கால் வைக்கிறாயோ, நீ எங்கெல்லாம் கால் வைக்கிறாயோ, எங்கெல்லாம் கை நீட்டுகிறாயோ, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அது சொந்தமாகட்டும். இவ்வளவுதான விசுவாசம்? இவ்வளவுதான விசுவாசம்? இவ்வளவுதான விசுவாசம்? இவ்வளவுதான விசுவாசம்? தைரியமாய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஒரு வேலை பண்ணுங்க. ஆராதனை முடிச்ச பிறகு உங்களுக்கு எங்க வீடு வேணும்? உங்களுக்கு எங்க சைட் வேணும்? நீங்க ஒரு காலியான இடத்துக்கு போங்க. அந்த ரோட சர்வே பண்ணுங்க. அந்த காலை வையுங்க. தெய்வத்தோட ஜெபிக்க ஆரம்பிங்க. சொத்தம் சொல்ல மாட்டேன். சிரிக்கிறீங்களா? அல்ல, தெய்வம் தருவார். நான் விசுவாசிக்கிற தெய்வம் தருவார். உன் கால் எந்தெல்லாம் படுகிறதோ, யாருடைய வீட்டுல நீ சுவிசேஷமாய் போகிறாயோ, யாருடைய வீட்டுல நீ சுவிசேஷமாய் நீ போகிறாயோ, யாரெல்லாம் நீ அழைக்க ஆரம்பிக்கிறாயோ, கர்த்தர் நிச்சயமா அவருடைய காலை ஸ்திரப்படுத்துவான். உடைய காலை ஸ்திரப்படுத்துவான். ஒன்னு காலை அங்க வைக்க ஆரம்பி, கரங்களை உயர்த்தி பிடிக்க ஆரம்பி. என்ன புரிஞ்சிச்சு? என்ன புரிஞ்சிச்சு? காலை வைக்க ஆரம்பி, கரங்களை உயர்த்தி பிடிக்க ஆரம்பி. ஜெயம் உனக்கு உண்டானது. ஜெயம் உனக்கு உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாரம் அதிசயத்தை நாம் காண போகிறோம். இந்த வாரம் அதிசயத்தை காண போகிறோம். சபை அதிசயத்தை காண போகிறோம். குடும்பங்கள் அதிசயத்தை காண போகிறோம். கண்டுட்டு அல்ல, விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தினாலே நான் இதை டிக்ளேர் செய்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க தயாராக இருக்கும்? பரிசுத்தப்படுத்துங்க. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். சீக்கிரம் வாசிக்க முடிச்சிட்டேன். 1 தெசலோனிக்கேயர் 4:4. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் chapter 4 verses 4. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல். 4ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். ஒன்னு தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். அதல்ல, நான் வாசிக்கிறேன். That each of
should learn to control your whole body in a way that is holy and honorable. அந்த வசனத்தை வாசிங்க. அதே வசனம் 5. அவன் தன் சரீர பாண்டத்தை மற்றவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். அவனை பார்த்துக்கோ. பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்தே. கனம் பண்ணு, பரிசுத்தப்படுத்து, உத்தமமா ஜீவிக்காத, கேவலமா எண்ணாத, மற்றவரை கேவலமா எண்ணாத, மற்றவரை கேவலமா எண்ணாத, கனப்படுத்த ஆரம்பி, கனப்படுத்த ஆரம்பி, கனப்படுத்த ஆரம்பி. தெய்வம் உன்னை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை உனக்கு அது கண்ட்ரோல் செய்யும். தெய்வ கிருபை நாம் ஏற்றெடுப்போமாக. எபேசியர் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமாக. ஆமென். ஆமென். ஒரு தமிழ வாசிங்க. பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருக்கும்படி உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டபடியால் புகழ்ச்சியாய் ஜீவிப்போமாக. உலக தோற்றத்துக்கு முன்பதாக, உலக தோற்றத்துக்கு தெய்வம் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், நம்மை சுத்திகரித்து இருக்கிறார். யார் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பார்கள்? யார் இந்த கூடாரத்தில் இருப்பார்கள்? பரிசுத்தம் உள்ளவர்கள். அதான் திருவசனம் அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? உங்களுடைய சரீரம் யாராய் இருக்கிறது? நீங்கள் தெய்வத்துடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தெய்வம் தங்குகிற ஆலயம், தெய்வம் தங்குகிற ஆலயம். 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:19. ஆமென். சீக்கிரம் வாசிங்க, நேரம் இல்லை. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்ல என்று நீங்கள் அறிய வேண்டாம். ஹல்லேலூயா. நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? தெய்வத்துடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய சரீரம் ஆலயமாய் இருக்கிறது. உங்களுடைய சரீரம் ஆலயமாய் இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆலயம் இந்த கூடாரத்தில் வாசம் பண்ணுவார்கள், இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவார்கள். அப்படி என்றால் இந்த பகல் வேளை என்னை கேட்கிறதான தெய்வ ஜனமே, தாவீது கேட்டதான கேள்விக்கு முன்பதாக யார் இந்த கூடாரத்திலே தங்குவார்? யார் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவார்? சரீரம் பரிசுத்தம் உள்ளவர், ஒரு வாரம் கேட்டோம், சாட்சி உள்ளவர்கள். இந்த வாரம் தெய்வத்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த சரீரமாக இருக்கிற தெய்வாலயம் பரிசுத்தமாக இருக்கும் போது அதிலே நீங்கள் காண்பீர்கள். காரணம் என்ன? நம்முடைய இயேசு பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நாம் பரிசுத்தமாய் காணப்படுவோம். அவர் பரிசுத்தமாய் வரும்போது, அவர் பரிசுத்தமாய் வரும்போது பரிசுத்தம் உள்ளவர்கள் பறந்து போவார்கள். அவர் வரைக்கு வேண்டி நாம் ஆயத்தப்படுவோமாக. நமக்கு எல்லாருக்கும் எழுந்திருப்போமாக, எல்லாரும் எழுந்திருப்போமாக. பிரசங்கம் முடியவில்லை, ஆனால் தெய்வத்துடைய அது நேரம் முடிந்திருக்கிறபடியால் வெப்பநிலையாய் இருந்தது ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அதன் வழியாய் கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, அதன் வழியாய் கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்தமாய் ஜீவிங்க. உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் தேவாலயமாய் இருக்கிறபடியால் பரிசுத்தமாய் ஜீவித்து ஆட்டப்பட்ட தெய்வ சபையிலே உத்தமனாய் இருந்து கொண்டு சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு கிருபை தெய்வம் தரட்டும். இந்த வசனமான தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் பிடிப்போம்.